ஒரு 60 முட்டை, 6 கிலோ கோழிக்கறி, 4 கிலோ மட்டன், சின்ன வெங்காயம் ஒரு 5 கிலோ வாங்குறேன். தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க. நான் கூட சொன்னேன், அவனுக்கு தட்டை கழுவி சொன்னேன், விரு அவனுக்கு வேலை இருக்கும்டா, போய் தொலைறான்டா, தட்டுதாடா நம்ம கழுவும்டா, அதையும் ஒய்எம்சி போன உடற்பயிற்சியாக நினச்சிக்கோம்டா விட்றா. போனீங்கன்னா நாமத்துக்குமாரிலேருந்து அத்தனை பாடலாசியில் வருவார், அத்தனை இயக்குனர் வருவார், அத்தனை ஒளிப்பதிவாக வருவார். நீங்கள் எங்கேயும் போய் ஒவ்வொருத்த வீட்டு கதவை தட்டி வாய்ப்பெல்லாம் கேட்கணும். அன்னை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு உண்டு. தம்பி நீ இப்படி லூஸ் ஃபெயிலாக இருக்க, இப்போ 11 மணிக்கு வந்துடுவாங்கடா தம்பியெல்லாம், போடா முதல் நான் சொல்கிறத எழுதுறான்னு. ஒரு 60 முட்டை, 6 கிலோ கோழிக்கறி, 4 கிலோ மட்டன், அந்த இது மாதிரி இருக்கும்டா, வரகரிசி மாதிரி இருக்கும்டா, அது 2 கிலோ வாங்குடா. சின்ன வெங்காயம் ஒரு 5 கிலோ வாங்குடா. பச்சை மிளகா வாங்குடா. இல்லை 3 லிட்டர் தயிரை வாங்குடா. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு 30 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா. இல்லை அவனுக்கு ரசம் தானே பிடிக்கும், சாப்பிட மாட்டான்டா. இந்த கொஞ்சம் போல பழைய சோறு தான் தனியாக வைக்க சொல்கிறா, அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறா, அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா. சின்ன வெங்காயம் நிறைய பேர் சாப்பிடுவாங்கடா. இதை எல்லாம் 60 முட்டையை அவனை வைக்க வைடா பார்த்தாதரா பாடுறா அப்படின்னா. அதே மாதிரி 3 மணிக்கு வந்தாக எங்கேருந்து வர்றாங்கன்னு இது, எப்படி சாப்பிட்டு போகிறாங்கன்னு இது, தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க. நான் கூட சொன்னேன், அவனுக்கு தட்டை கழுவி சொன்னேன், விரு அவனுக்கு வேலை இருக்கும்டா, போய் தொலைறான்டா, தட்டுதாடா நம்ம கழுவும்டா, அதையும் ஒய்எம்சி போன உடற்பயிற்சியாக நினச்சிக்கோம்டா விட்றா. போனீங்கன்னா நாமத்துக்குமாரிலேருந்து அத்தனை பாடலாசியில் வருவார், அத்தனை இயக்குனர் வருவார், அத்தனை ஒளிப்பதிவாக வருவார். நீங்கள் எங்கேயும் போய் ஒவ்வொருத்த வீட்டு கதவை தட்டி வாய்ப்பெல்லாம் கேட்கணும். அன்னை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு வந்துடும். அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே போகலாம். வாய்ப்பே வரலன்னு செல்லியன் சார் சொன்னான். சொல்லிடலாமா செல்லியன் சார், சொல்லிடலாமா? ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தா வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆள் ஆயிடுவோமோ, நடிகை ஆகிருக்கலாமோ அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு. அதுக்கு செல்லியன் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, நீ எல்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பிறந்துருவேன், நல்லா பிறந்தேன்னா கருப்பாக பிறந்துருவேன், அப்பயும் எனக்கு பிரச்சனைண்டா அப்படின்னு. இதெல்லாம் மயிலாஞ்சி ஷூட்டிங் அப்போ தனியாக நின்று பேசிக்கிறீர்கள், நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். செகண்ட் ஷூட்டுக்கு போகையில் என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம். ஒரே அறையில் ஒரு நாள் 10 நாள் பேசலாம், 20 நாள் பேசலாம், 2 மாதம் பேசலாம், 3 மாதம் பேசலாம், 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் பேச முடியுமா? எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன், செலியன் சார், டைரக்டர் பாலா சார், ஆர்த்தர் வில்சன், ஜெயமோகன், ராமகிருஷ்ணன், இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். 100 படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது. ஒரு படத்தை 100 தடவை பார்க்கணும்டான்னு எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார். ஓடுன ஒரு நல்ல படத்தை 100 தடவை பாடுறா. நல்ல படத்தை பாடுறா. இங்கே அந்த ஃபெஸ்டிவல் போகிறது, அந்த ஃபெஸ்டிவல் அதுவும் தூக்கி எறியல. ஒரு படம் பாடுறா. உலகத்தில் சத்யஜித், ஜேம்ஸ் காமரூன், அவன் இவன்லாம் சொல்லாதரா. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காடா தம்பி பாலா பேரை சொல்கிறா, பாலுமேந்திர சார் பேரை சொல்கிறா, பீம்சிங் பேரை சொல்கிறா, பால் நீலகண்டன் பேரை சொல்கிறா, இல்லை டைரக்டரா, பெரிய டைரக்டரா எம்ஜிஆர் பேரை சொல்கிறா, அப்படி தான் சொல்லுவார்.